Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th physics செகண்ட் மிட் டேர்முக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் செகண்ட் மிட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். செகண்ட் மிட் டேர்ம் 2025 அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு ஜூம் பண்ணி பாருங்கள், தெளிவாக தெரியும். ஏன்னா நம்ம தனித்தனியாக அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால தான் ஒரே டைமில் அப்டேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸு 3 மார்க்ஸு அண்டு 2 மார்க்ஸ் எல்லாமே கண்டினியூவாக பார்ப்போம். ஸோ மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுவும் வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 7 நோட் பண்ணி வச்சிங்க. நமக்கு செகண்ட் மிட் டேர்மை பொறுத்த வரைக்கும் 7, 8, 9 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 7, 8, 9ல் ஒரு சில டாபிக் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 5 மார்க்ஸு. ஸோ மினிமம் நீங்கள் இந்த 5 மார்க்ஸாவது என்ன பண்ணி வச்சிங்க, படித்து வச்சிங்க. ஸோ யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது இந்த ஹைகன்ஸோட தத்துவத்தின் அடிப்படையில் எதிரெடுப்பு விதி, சரிங்களா? ரிஃப்ளெக்ஷன் யூஸிங் ஹைஜன்ஸ் பிரின்சிபல். அதுக்கடுத்து யங் இரட்டைப்பிளவு, சரிங்களா? அது வந்து படிச்சிருங்க. டபுள் ஸ்லிட் மெத்தடு. அதுக்கடுத்து கீற்றணி ஒன்றில் நடைபெறும் விளிம்பு விளைவை விலைக்கு எம்மாவது பெருமத்திறனை நிபந்தனையை பெறுக அப்படிங்கிற கொஸ்டின். அதுக்கடுத்து டிஃப்ராக்டிங் கிராட்டிங் அண்ட் அப்டைன் த கண்டிஷன் ஆஃப் mth மேக்ஸிமம், சரிங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து படிக்க முடிஞ்சால் மற்ற இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. மினிமம் இந்த 3 கொஷினை நல்லா தெளிவாக படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 8. யூனிட் 8ல் இந்த ஃபர்ஸ்ட் கொஷின், ஒளி மின்னோட்டத்தின் மீதான மின்னழுத்த வேறுபாட்டின் விளைவு. எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக்கே. அதுக்கடுத்து இந்த 4th கொஷின், ஒளி உமிழ்வு மின்கலத்தின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதம். வாட் இஸ் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல், கிவ் இட் டைப்ஸ், எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஃபோட்டோ எம்எஸ்யூ செல். இது நல்லா படிச்சிங்க. அதுக்கடுத்து 5th பாருங்கள், எலக்ட்ரானின் அலைய இயல்பினை விவரிக்கும் டேவிசன் ஜெர்மர் சோதனை. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீஃப்லி டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதுக்கடுத்து 6th கொஸ்டின் பாருங்கள், எலக்ட்ரான் உள்நோக்கியின் தத்துவம் மற்றும் வேலை செய்யும். இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது, ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பிரின்சிபல்ஸ் இதெல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 9. ஸோ யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட், சரிங்களா? அதுக்கடுத்து அந்த தேர்ட் கொஸ்டின், போர் அணுமாதிரியை பயன்படுத்தி ஹைட்ரஜன் அணுவின் ஆரத்திற்கான கோவை. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த ஸ்பெக்ட்ரல் சீரீஸ், நிறமாலை தொடர்களை விளக்குக. அதுக்கடுத்து கதிரியக்க சிதைவு விதையினை தருவி. ஸோ இதெல்லாமே 5 மார்க்ஸில் படிச்சிருங்க. ஸோ மார்க் பண்ணாத கொஷின்ஸு உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ ஃபஸ்ட்டு மார்க் பண்ண கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டாக இந்த மார்க் பண்ணாத கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு. ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து யூனிட் 7. ஸோ யூனிட் 7ல் இந்த 2வது கொஷின், ஃப்ரன்னல் அண்ட் ஃப்ரன்ஃபோர் விளிம்பு உருவு, ஃப்ரன்னல் அண்ட் ஃப்ரன்ஃபோர் டிஃப்ராக்ஷனு. அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், குறுக்கிட்டு விளைவு விளிம்பு விளைவு, டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷனு. அதுக்கடுத்து இந்த 4th, 5th, 6th மாலஸ் விதி, போலராய்டோட யூசஸ்ஸு. அதுக்கடுத்து ப்ரூஸ்டர் லா, இது வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து இந்த 8th நிக்கோல் பட்டகம் குறிப்பு வரைக. அதுக்கடுத்து 10th கொஸ்டின், கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை என்றால் என்ன, அது எவ்வாறு சரி செய்யலாம் அப்படிங்கிற கொஸ்டின், சரிங்களா? அதுக்கடுத்து யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட்டு 4 கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. ஒளிமின் விழுதிவு. அதுக்கடுத்து படுகதிரின் ஒளிச்செறிவை பொறுத்து மின்னோட்டம் எவ்வாறு மாறுபடுகிறது. அதுக்கடுத்து எலக்ட்ரான் டி பிராய் அலைநீளத்திற்கான சமன்பாடு, இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ செல்ஸ், ஒளி மின்கலத்தோட பயன்பாடுகள். ஸோ இதெல்லாமே நல்லா படித்து வச்சிங்க. அதுக்கடுத்து மற்ற கொஸ்டின் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. அதேமாதிரி இந்த லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள், எக்ஸ்ரேயோட யூசஸ், இதுவும் நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து யூனிட் 9. ஸோ யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட் கொஸ்டின், ரோதர் போர்டு மாதிரியோட குறைபாடு. ஸோ தேர்டு வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து போர் அணு மாதிரியோட எடுகோடுகள், ஸ்டேட் போஸ்ட்லைட் போர் ஆட்டம் மாடல். அதுக்கடுத்து 5th குறைபாடுகள், சரிங்களா? ட்ராபேக்ஸும் நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 7th கொஸ்டின், கிவ்ஸ் சிம்பாலிக் ரெப்ரசன்ட் ஆஃப் ஆல்ஃபா டிகே அண்டு பீட்டா டிகே. ஸோ இதெல்லாமே நல்லா பார்த்துருங்க. இதெல்லாமே 3 மார்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு. ஸோ 2 மார்க்ஸு நமக்கு வந்து நிறைய இருக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எது எது படிக்க முடியுமோ அது எல்லாமே படிச்சிருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து சொல்கிறேன், அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ஒளியின் இரட்டை பண்பு, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து ஹைகன்ஸோட பிரின்சிபல் அது நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து குறுக்கீட்டு விளைவு நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த விளிம்பு விளைவு, கீற்றணி மூலம் மற்றும் ஒத்த புள்ளிகள் வரையறு. அதுக்கடுத்து இந்த ராலே விளைவு, தலைவிளைவு கோணம், இதை வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஒருதலை பார்வை, ஸோ இதெல்லாமே நல்லா பார்த்துங்க. ஸோ மற்ற கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு படித்து வச்சுங்க. இதெல்லாமே திருப்பி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. அதுக்கடுத்து 8 இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பரப்பு அரண், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டு, ஒளிமின் விளைவு, பயன் தொடக்க அதிர்வெண், அது வந்து நல்லா பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து எக்ஸ் கதிரோட பண்புகள், அதுக்கடுத்து ப்ரம்ஸ்லாங் என்றால் என்ன, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து யூனிட் 9, ஸோ யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் இந்த மோதல் காரணி, ஐசோடோப்புகள், அணுநிறை அலகு எண், கதிரியக்கம், நியூட்ரானோட அந்த ப்ராப்பர்ட்டிஸு, கதிரியக்க செயல்பாடு, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து அரை ஆயுட்காலம், சராசரி ஆயுட்காலம், இது எல்லாமே நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து கார்பன் காலக்கணிப்பு, ஸோ இதெல்லாமே ஜென்ரலாக நமக்கு வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின், தெரிஞ்சிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு, இதெல்லாமே பாருங்கள். ஸோ மினிமம் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சுருங்க, படித்து வச்சுங்க. எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ இந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி பயாலஜி, பாட்னி, சுவாலஜி எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து ப்ரைமரியாக வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.